ஹாய் buddies, this is ஹஜா ரஷ்யாவிலேருந்து. நம்மளுடைய லாஸ்ட் வீடியோவுக்கு நீங்கள் நிறைய ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க, அதுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட் பண்ணது, நீங்கள் எப்படி ரஷ்யா போனீங்க, உங்களுக்கு எப்படி வேலை கிடைச்சது, ரஷ்யாவில் எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, ஸோ இதுக்கெல்லாம் தான் இந்த வீடியோவில் நான் ஆன்சர் பண்ண போகிறேன். அது இல்லாமல் நான் ஃபஸ்ட் டைம் ரஷ்யா வந்தபோது எனக்கு ஏற்பட்ட ஒரு சில அனுபவங்களையும் அப்படியே உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவில் வந்து ஒர்க் பண்ணி அப்படியே செட்டில் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம நேராக விஷயத்துக்கு போயிடலாம். நான் எடுத்தோன்னே உங்களை நான் ஒர்க் பண்ணுற கம்பெனியை கூப்பிட்டு போகிறேன். ஓகே buddies, நம்ம கம்பெனிக்கு வந்துட்டு காரை பார்க் பண்ணியாச்சு. நம்ம கம்பெனிக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 ஒர்க் ஷாப் இருக்குங்க. இதே மாதிரி இங்கே ஒரு ஒர்க் ஷாப் தெரியுது பார்த்தீங்களா, அங்கே ஒரு ஃப்ளாக்லாம் இருக்குது பாருங்கள். அதெல்லாம் நம்ம எந்தெந்த கண்ட்ரிக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸு. அப்புறம் அப்படியே வந்தோம்னா இங்கே பாருங்கள், நம்ம கம்பெனியோட என்ட்ரன்ஸ் டோரு பார்க்குறதுக்கு சிறைச்சாலை டோர் மாதிரியே இருக்கும். ஆனால் உள்ளே எல்லாருமே தங்கமானவங்க. வாங்க அப்படியே உள்ளே போகலாம். உள்ளே வந்தாச்சு. அப்படியே நம்ம கம்பெனியோட ஒரு ஓவர் வியூ பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே லெஃப்ட் சைடில் இருக்கிறது லேசர் கட்டிங் மிஷினு. அங்கே நம்மளுடைய நண்பர் ஒருத்தர் உட்காந்துருக்காரு. ஃபஸ்ட்டு அவரை போய் பார்க்கலாம். ஜாலியாக ஃபோன் நோண்டிட்டு உட்காந்துருக்காரு பாருங்கள். Как Нормально. Ты не снимай, ты начинаешь с утра. Он снимает. Скажи, где я буду работать. В Индии отправить семья. Видео. Всем привет. ஆள் ரொம்ப ஜாலி டைப்புங்க. இங்கே பார்த்தீங்களா, இந்த சைடு ஃபுல்லாகவே லேசர் மிஷின் ஒர்க் நடக்கும் இங்கே. ஸோ நம்ம அப்படியே போகலாம். அப்படியே கட்டிங் மிஷினு, லேசர் மிஷினு, பஞ்சிங் மிஷினு, பெண்டிங் மிஷினு, அப்புறம் அசம்பிளிங்கு, இந்த மாதிரி செட்டப்பில் தான் இருக்கும். ஒரு மெட்டீரியல் உள்ளே வந்தால் கடைசியில் ஃபினிஷிங் பண்ணுற மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து கட்டிங் மிஷினுங்க. ஸோ நம்மளுடைய தேவையான ஷீட் மெட்டல் எல்லாத்தையுமே எக்ஸ்ட்ரா இதெல்லாம் இங்கே கட் பண்ணிக்குவோம். அப்படியே இந்த பக்கம் பார்த்தா அடுத்து லேசர் மிஷினும் உங்களுக்கு தெரியும். அங்கே பாருங்கள், லேசர் ஒர்க்கு போயிட்டுருக்கு. ஸோ அப்படியே நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த பக்கம் பெண்டிங் மிஷின்லாம் இருக்குது. இது வந்து பஞ்சிங் மிஷினுங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பெண்டிங் மிஷினு. இங்கே வந்து நம்மளுடைய நண்பர் ஒருத்தர் இருக்கார். Добрый день. Приветствую. Как, нормально все? Нормально. அவர் ஹாஜ் அப்படின்னு சொல்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அவர் ஒருத்தர் தான் என்னை அந்த மாதிரி கூப்பிடுவார். நல்லாயிருக்கும் அவர் கூப்பிடும்போது. ஓகே, அப்படியே நெக்ஸ்ட்டு போகலாம். இந்த பக்கம் போனால் வெல்டிங் டீம் வரும். ஆஹா, இங்கே ஒரு சேட்டை பிடிச்ச ஒருத்தர் இருப்பாருங்க. இவர் தாங்க. Я тебе сейчас свой телефон куда-нибудь засуну поудобнее, бля. Что ты делаешь, а? Что ты делаешь? Dangerous flow. ஓகே, அப்படியே வந்தோம் அப்படின்னா லாஸ்ட்டில் இருக்கிறது அசம்பிளிங் டீமுங்க. இங்கே பார்த்தீங்களா, இது வந்து ஸ்னோ கிளீனிங் மிஷினுங்க. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கம்பெனியில் ப்ரொடக்ஷன் பண்ணுறோம். ஓகே, நம்ம அப்படியே அசம்பிளிங் டீம் கிட்ட போகலாம். ரொம்ப தங்கமானவங்க இவங்க 4 பேருமே. Здорово. На родину отправлять? Да. Привет, там передавай всем. Хорошо, я скажу. ஹாய் ப்ரோ. எல்லாருமே ரொம்ப நல்ல கேரக்டருங்க, உண்மையிலே ரஷ்யன்ஸ் எப்போவுமே. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரேக் டைமில் அப்படியே இங்கே உட்காந்துக்கிட்டு டீ காஃபி அப்படியே ஜாலியாக சாப்பிட்டுட்டு அப்புறம் பிரேக் டைம் முடிஞ்சோன்னே அப்படியே ஒர்க்குக்கு போயிடலாம். ஓகே, அப்படியே மேலே போனால் ஆஃபீஸ் இருக்குது. அங்கே தான் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் டிசைன் பண்ணுறது, அப்புறம் அக்கௌண்ட்ஸ் எல்லாமே மேலே தான் இருக்குது. அப்படியே போகலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ட்ரெஸ் சேஞ்சிங் ரூமு. ஸோ இங்கே வந்து பாத்ரூம் இருக்குது. இங்கேயே குளிச்சுட்டு ஒர்க் முடிச்சுட்டு குளிச்சுட்டு இங்கேயே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்புறம் அப்படியே வீட்டுக்கு கிளம்பிடலாம். இங்கே பார்த்தீங்களா, இதுதான் நம்ம ஒர்க் பண்ணுற ஷெட்யூலு. நம்ம வேலை முடிச்சுட்டு போகும்போது நம்மளுடைய நேமுக்கு கீழே டைம் எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிவிட்டு சைன் பண்ணிவிட்டு போயிடணும்.
ஸோ இந்த ஸ்லிப்பு வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ்க்கு போயிடுங்க கடைசி மந்த் எண்டில். அண்ட் ஃபைனலி இதுதான் சாப்பாட்டு அறை. இங்கே தான் உட்காந்து நம்ம ஜாலியாக சாப்பிடுவோம். ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் என்ன திரும்ப வேலைக்கு தான் போகணும். ஸோ நம்மளுடைய கம்பெனி நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் ஃபஸ்ட் டைம் ரஷ்யா வரும்போதுங்க, ரஷ்யா என்னை வரவேற்க -20 டிகிரி குளிரில் காத்துட்டு இருந்தது. நானும் ஃபஸ்ட் டைம் வந்தேன். வந்து பார்க்கும்போது இமயமலையின் உச்சியில் வந்து இறக்கி விட்ட மாதிரி இருந்துச்சுங்க. அந்த அளவுக்கு செம கூலிங்க. இதெல்லாம் உனக்கு பத்தாது, எக்ஸ்ட்ரா ஒரு 10 டிகிரி வாங்கிக்கோன்னு சொல்லி காற்று ஒரு பக்கம் அடிச்சு, இந்த 2 காது இருக்குது பார்த்தீங்களா, இந்த மேல்புறம் அப்படியே எரிய ஆரம்பிச்சிருச்சுங்க. அதுக்கப்புறம் காது இருந்த சொரணையே போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் என்னுடைய ரஷ்யாவில் வாழ்க்கை ஸ்டார்ட் ஆனது. அப்புறம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட்டு, டாக்குமெண்டேஷன் ஒர்க் இதெல்லாம் போயிட்டு இருந்தது. ஸோ தென் நான் டிசைட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யன் லாங்குவேஜ் கோர்ஸ் படிக்கலாம் அப்படின்னு. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் நான் வந்து இன்ஜினியரிங் முடிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 4 இயர்ஸ் சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் தான் நான் ரஷ்யா வந்தேன். ஸோ அப்படி இருக்கும்போது நான் ஏதாவது இங்கே ஒரு கோர்ஸ் இன்ஜினியரிங்கோ இல்லை மாஸ்டர்ஸோ ஏதோ ஒன்று படிக்கணும் அப்படின்னா எல்லாமே ரஷ்ய மொழியில் இருக்கும். அது வந்து படிக்கணும் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் ரஷ்ய மொழி கோர்ஸ் 1 இயர் அது நம்ம படிச்சிருக்கணும் கட்டாயம். ஸோ அதன்படி நான் என்ன பண்ணேன், ரஷ்ய மொழி கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணேங்க. வெக்கத்தை விட்டு சொல்லணும் அப்படின்னா ஆனா அவன் இருந்து ஆரம்பிச்சிச்சுங்க கிளாஸ். எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. டீச்சர் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது கக்தியலா அப்படின்னாங்க. அதாவது கக்தியலா என்னது கக்காவா காக்காவா அப்படின்னு எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. கக்தியலானா எப்படி இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மின்யாசோத் அண்ணா அப்படின்னு சொன்னாங்க. சரி இந்த வாட்டியா கரெக்டாக சொல்லிடணும்னு சொல்லிட்டு நானும் மின்யாசோத் அண்ணா அப்படின்னு சொன்னேன். எல்லாரும் பக்கத்தில் இருந்தவங்களாம் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க கிளாஸ்ல. அப்புறம் தான் புரிஞ்சது மின்யாசோத் அண்ணானா என் பேரு அண்ணா. அதையே நானும் திரும்ப சொல்லியிருக்கேன். தோத்துக்கிட்டே இருக்கீடா. ஒரு பக்கம் பார்த்தா எஜிப்துக்காரன், இன்னொரு பக்கம் பார்த்தா ஆப்பிரிக்கனு, ஒரு பக்கம் பார்த்தா சைனா. இந்த மாதிரி ஒரே இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாங்க நம்மளுடைய கோர்ஸ்ல. அப்படியே ஒரே ஃபன்னா போனுச்சு. எப்படி ரஷ்ய மொழி கத்துக்கிட்டேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம கடைக்கு போறோம், பால் தேவைப்படுது, இல்ல வந்து ஒரு குடிக்க தண்ணி தேவைப்படுது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை ஃபர்ஸ்ட் மனப்பாடம் செஞ்சேன். இந்த மாதிரி தான் படிப்படியா வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யன் கோர்ஸ் வந்து முடிச்சேன். இதெல்லாம் பெருமையா? தென் முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சர்டிபிகேட் கொடுத்துட்டாங்க. மோஸ்ட்லி எல்லாருமே பாஸ் பண்ணி விட்டுருவாங்க. மார்க் வேணா கொஞ்சம் கூட குறைச்சி வரும், எல்லாருமே ஆல் பாஸ் பண்ணிடுவாங்க. தென் வந்து நான் மாஸ்டர் ஜாயின் பண்ணேன். மாஸ்டர் ஜாயின் பண்ணோன்னே கோட் சூட்லாம் போட்டுக்கிட்டு ப்ரொஃபஸர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் அண்ட் வெயிட்டாக வந்துட்டு இருந்தாங்க, இங்கிலீஷ் படத்தில் வர மாதிரி. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அப்புறம் கிளாஸஸ் போயிட்டு இருந்தது. கிளாஸில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, நம்ம மொபைல் யூஸ் பண்ணிக்க முடியும் இன்டர்நெட் இருந்தனால. எனக்கு வந்து எப்படின்னா, அவங்க ரஷ்யனில் பேசும்போது நான் வந்து அதை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி கூகுள் டிரான்ஸ்லேட் மூலயமா பண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக படித்து அப்படியே ஒரு வழியாக மாஸ்டர்ஸும் முடித்தேங்க. அண்ட் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் மாஸ்டர்ஸ் ஜாயின் பண்ணும்போது ரெசிடென்ஸ் பர்மிட் அப்ளை பண்ணியிருந்தாங்க. நான் கோர்ஸ் முடிக்கும் போது எனக்கு ரெசிடென்ஸ் பர்மிட் கிடச்சிருச்சு. ரெசிடென்ஸ் பர்மிட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணலாம், பிஸ்னஸ் பண்ணலாம், இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது எனக்கு கிடைச்சோன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு 10 days தாங்க இருக்கும் ஜாப் அப்ளை பண்ணேன். உடனே எனக்கு கிடச்சிருச்சு. hh.ru அப்படின்ற ஒரு வெப்சைட்டில், ஒரு அஃபிஷியல் வெப்சைட்டு ஜாபுக்குன்னு. அதில் வந்து நான் அப்ளை பண்ணேன். எனக்கு உடனே கிடச்சிருச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ரஷ்யாவில் பரப்பளவில் தான் பெரிய நாடு, ஆனால் மக்கள் தொகையில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன நாடு. வேலை வாய்ப்பு மிக அதிகமாக இருக்குது. ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, ரஷ்யன் மொழி தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இப்போ மொழி இல்லாத ஒரு ஆளை நீங்களே இப்படி வேலைக்கு எடுக்க மாட்டீங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரஷ்யன் மொழியும் தெரிஞ்சு ஒரு கோர்ஸும் முடிச்சிருந்தீங்க, உங்களோட ரெசிடென்ஸ் பர்மிட்டும் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் உங்களை தான் ஆளாக வேலைக்கு எடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் எனக்கு வந்து வேலை கிடைச்சது. அண்ட் ஃபைனலாக உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் சொல்லலான்னு இருக்கேன். இந்தியாவில் படிக்கும் போது லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்து படித்தேன் நானே. ரஷ்யா வந்துட்டு ரஷ்யன் லாங்குவேஜ் படித்து மாஸ்டர்ஸ் முடிச்சிருக்கும் போது கண்டிப்பாக உங்களாலையும் படித்து பாஸ் பண்ண முடியும், ரஷ்யாவில் ஒர்க் வாங்க முடியும், செட்டில் ஆக முடியும். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு அப்டேட் ஆகும். மேலும் உங்களுக்கு ரஷ்யா பற்றி எதனா தகவல் தேவைப்பட்டால் அதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வீடியோ எடுத்து போகிறேன். நம்ம கடையை சாத்திரி கிளம்பலாம். மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.